ஏஜ் கால்குலேட்டர் ஆப் தான் பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். முதல்ல இந்த ஆப் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் வைக்கணும். நேம் வச்ச பிறகு உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிப்போம். அலைன் ஹரிசாண்டலில் பார்த்தீங்கன்னா சென்டர்லையும் அலைன் வெர்டிகலையும் பார்த்தீங்கன்னா சென்டரில். அடுத்து கீழே அந்த பிறகு ஷோ டைட்டில் பார் ஷோ ஸ்டேட்டஸ் பார் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா அன்செக் பண்ணிப்போம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயினான டிசைனர் ஸ்கிரீனை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணி நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ செட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் கால்குலேட்டர் தானே டேட் பிக்கர்ன்ற காம்போனண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம பேரட்ல இருந்து 2 காம்போனண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்க போகிறோம். ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். இந்த ரெண்டுமே எதுக்குன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டேட்டில் பிறந்தோமோ அந்த டேட் ஆஃப் பர்த்து, இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ போயிட்டு இருக்கிற இந்த இன்னைக்கோட டேட்டை பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் 2 டேட் பிக்கர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி லேபிள் பார்த்தீங்கன்னா 3 லேபிள் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். முதல் லேபிளில் பார்த்தீங்கன்னா யுவர் டேட் ஆஃப் பர்த், 2வது லேபிளில் கரண்ட் டேட், 3வது லேபிளில் யுவர் ஏஜ். இந்த யுவர் டேட் ஆஃப் பர்த்ன்றதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் யுவர் டேட் ஆஃப் பர்த்னு சொல்லி நம்ம பிறந்த டேட் வைக்கும்ல, அதில் நம்ம என்ன வைக்குமோ அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அப்படியே இதில் வச்சோன்னே இதில் பார்த்தீங்கன்னா இதில் விசிபிள் ஆகும். அதேமாரி கரண்ட்டு டேட் ஆஃப் பர்த்தில் கரண்ட்டு டேட்டில் நம்ம என்ன வைக்கிறோமோ அது நம்மளுக்கு இங்கே கீழே இருக்கிற கரண்ட் டேட்டில் பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். அது கீழே இருக்கிற யுவர் ஏஜ்ன்றதுல எதுக்குன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடைசியாக நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி நம்மளோட ஏஜ் சொல்லும்ல, அதை பார்த்தீங்கன்னா இந்த யுவர் ஏஜ்ன்றதால தான் பார்த்தீங்கன்னா சொல்லும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா செட் பண்ணுவோம். இந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் ஹியர்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டேன். இப்போ இந்த பட்டனை நம்ம இப்போ நான் டேட்டு, நான் பிறந்த டேட்டு, அடுத்து என்னோட கரண்ட் டேட்டு ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ என் ஏஜ் அது கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளிக் ஹியர்ன்ற பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யுவர் ஏஜ்ன்றதுல என் ஏஜ் பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனர் ஸ்க்ரீனை முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா செட் பண்ண போகிறோம். அதனால சைடில் இருக்கிறதுல டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணிட்டு வென் டேட் ஆஃப் பர்த் வென் டியூ அப்படி ஆஃப்டர் டேட் செட்டுன்ற பிளாக்கை நான் ட்ராக் பண்ணி ஸ்க்ரீனில் இப்போ பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஷோ யுவர் டேட் ஆஃப் பர்த்ன்ற பிளாக்கை இதுக்குள்ளே ஷோ யுவர் டேட் ஆஃப் பர்த் டாட் டெக்ஸ்ட்ன்ற பிளாக்கை நான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செட்டர் பிளாக்காக எடுத்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்ன நடக்கும்னா நம்ம டேட் ஆஃப் பர்த்தில் நான் என்ன டேட் செட் பண்ணுறேனோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ ஆகும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிளிக் வென் டேட் ஆஃப் பர்த் ஆஃப்டர் செட் டேட் இந்த ஷோ யுவர் டேட் ஆஃப் பர்த்தில் பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட் பார்த்தீங்கன்னா எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஜாயின் பிளாக் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ல இருந்து மேலே போனோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாயின் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக்கை பார்த்தீங்கன்னா நான் எடுத்து என்னோட செட்டர் பிளாக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செட்டிங் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஸ்ட்ரிங்னு இருக்கிறதுல எக்ஸ்ட்ரா எடுத்து 3 பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து அதாவது டேட்டு, மந்த்து, இயர் 3மே பார்த்தீங்கன்னா காட்டணும். அதுக்காக நான் டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டு கீழே இருந்தோம்னா டேட் ஆஃப் பர்த் டாட் இயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக்கை பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் பண்ணி நம்ம ஜாயின் பிளாக்கை பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் இயர்ன்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா மந்த் டேன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து இருக்கிற பிளாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் லீவ் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து இருக்கிறத பார்த்தீங்கன்னா அதே சேம் பிளாக்கை
நம்ம 2 தடவை காப்பி பண்ணி 3வதாவும் 5வதாவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம 3வது ஃபிக்ஸ் பண்ணதில பார்த்தீங்கன்னா, மந்த்ன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு, லாஸ்ட்டா இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இயர்ன்னு சேஞ்ச் பண்ணிப்போம். நடுவுல விட்ட 2 பிளாக்லயும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் பிளாக் தான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போறோம். டெக்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பிளாக் இருக்கும். எம்ப்டி ஸ்ட்ரிங் பிளாக். அத நான் டிராக் பண்ணி இந்த 2 கேப்லயும் பார்த்தீங்கன்னா 2 பிளாக் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். இப்ப அதில பார்த்தீங்கன்னா, நான் டிவைட் சிம்பல் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டிருக்கேன். இப்ப அதாவது நம்மளோட டேட் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு அடுத்து மந்த், அடுத்து ஒரு ஸ்லாஷ், அடுத்து இயர். இப்படி காட்டணுன்றதுக்காக நான் அந்த இடத்துல ஸ்லாஷ் போட்டிருக்கேன். இப்ப அப்படியே இத பார்த்தீங்கன்னா, நம்ம ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணணும். டூப்ளிகேட் பண்ணிட்டு அதே தான் கரண்ட் டேட்டுக்கும். அதனால அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணி கரண்ட் டூப்ளிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன் கீழ. அதில பார்த்தீங்கன்னா, டிஓபின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஆஃப்டர் டேட் செட்ல. அத பார்த்தீங்கன்னா, டிஓபில இருந்து கரண்ட் டேட் பார்த்தீங்கன்னா மாத்திட்டோம்னா, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்சிரும். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாஸ்ட்டு நான் கிளிக் பண்ணேன். எப்போ கிளிக் ஹியர்ன்ற அந்த பட்டன பார்த்தீங்கன்னா, எப்போ நான் இந்த கிளிக் ஹியர்ன்ற இருக்கிற பட்டன நான் எப்போ கிளிக் பண்றேனோ, அப்போ எனக்கு என்னோட டேட் ஆஃப் பர்த், அடுத்து என்னோட கரண்ட் டேட் 2ம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகி, எனக்கு ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா அது வரும். அதனால இப்ப நம்ம கிளிக் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா கோடிங் குடுக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம சைட்ல இருக்கிறதுல கிளிக்குக்கு பார்த்தீங்கன்னா, கிளிக் பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு, கிளிக் டாட் கிளிக்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. அந்த பட்டன பார்த்தீங்கன்னா, நான் டிராக் பண்ணி ஸ்க்ரீன்ல வச்சுட்டேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டர் பிளாக் தான் யூஸ் பண்ண போறோம். அது என்ன சென்டர் பிளாக்னா, நான் கிளிக் ஹியர் குடுக்கும்போது யுவர் ஏஜ்ன்றதுல தானே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகணும். அதனால யுவர் ஏஜ்ன்ற பிளாக்ல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா, நான் டிராக் பண்ணி கிளிக்குக்கு பார்த்தீங்கன்னா, இன்சைட் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாயின் பிளாக் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போறோம். ஸோ, அதே டெக்ஸ்ட்ல இருந்து ஜாயின் பிளாக் நான் எடுத்து ஷோ ஏஜ் டாட் டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இதுலயும் அதே தான் பார்த்தீங்கன்னா, 2 தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா, 3 ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிப்போம். டோட்டலா பார்த்தீங்கன்னா 5 ஸ்ட்ரிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரிங் பிளாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மேத்ல போனோம்னா, மைனஸ் பிளாக் பார்த்தீங்கன்னா இருக்கும். அத நான் டிராக் பண்ணி ஜாயின்ல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்குள்ள இருக்கிற 2 கேப்லயும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உள்ள கேப்ல கரண்ட் டேட் டாட் இயர், 2வது உள்ள கேப்ல டேட் ஆஃப் பர்த் டாட் இயர் அப்படின்ற பிளாக் பார்த்தீங்கன்னா, நான் டிராக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அத பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டிஓபி ஆஃப்டர் செட்ன்ற பிளாக்ல இருந்து நான் பார்த்தீங்கன்னா, அத டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இத பார்த்தீங்கன்னா இப்படி டூப்ளிகேட் பண்ணி, ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம செட் பண்ண அந்த ப்ளூ கலர் இந்த பிளாக் மட்டும் நம்ம செட் பண்ணோம்ல, மைனஸ் பிளாக்கு. இத பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே குடுத்து டூப்ளிகேட் பண்ணி, அடுத்து 3வதுலயும் 5வதுலயும் பார்த்தீங்கன்னா, இதே இது பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணணும். ஆனா நம்ம 2வது நம்ம 3வது செட் பண்ண போறதில்ல. மந்த், இயர்ன்னு இருக்கும். அத பார்த்தீங்கன்னா, நம்ம மந்த் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். அதே மாரி லாஸ்ட் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, டே நம்ம பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். இப்போ நடுவுல இருக்கிற கேப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அதே மாரி தான் எம்ப்டி ஸ்ட்ரிங் பிளாக் எடுத்து நம்ம ஆட் பண்ணி, அதில பார்த்தீங்கன்னா, நான் ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரோகிராம பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ப்ரோகிராம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிற கனெக்ட் பட்டன கிளிக் பண்ணி, ஏஐ கம்பேனியன் குடுத்து, நம்ம ஏஐ கம்பேனியன் மூலியமா இப்ப செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கேன் கியூஆர் கோட் குடுத்துக்கிறேன். இப்போ என்னோட ஆப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆயிட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் செலக்டர் டேட் ஆஃப் பர்த்தில் பார்த்தீங்கன்னா என்னோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கிறேன் காட்டுறேன். இப்போ என்னோட இயரை பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அதேமாரி என்னோட மந்த் அண்ட் டேட்டை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட்டை கொடுத்து இப்போ உள்ள டேட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இங்கே கிளிக் இயர்ன்ற இருக்கிறத கிளிக் பண்ணேன். என்னோட ஏஜ் கரெக்டாக காட்டுதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்டிட்டு 12 years 9 months 14 daysன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்டிட்டு. ஸோ இப்போ அதேமாரி பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பர்சனோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா கொடுக்கேன்.
1950 பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். மந்த்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 21 பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் கரண்ட் டேட்டுன்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள டேட்டை கொடுத்துட்டு கிளிக் ஹியர் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பர்சனோட இயர் பார்த்தீங்கன்னா காட்டிட்டு 76 இயர்ஸ் 9 months and 3 daysன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்டிட்டு ஸோ நம்மளோட ஆப் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் பண்ணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.